everyone. I welcome you all for today's episode of Valvam Nalamudan Series 3 Part 2. Myself, Carolyn, lecturer, Faculty of Physiotherapy, Dr. MGR Educational Research Institute, University. I'm here to welcome our guest speaker, Dr. Ashwini, Assistant Professor, Department in Pediatrics, ACS Medical College and Hospital. She has completed her MBBS from Mahatma Gandhi College, Pondicherry, and she has completed a postgraduate MD in Pediatrics from Arupadai Veedu, Pondicherry. She is a certified infant and young child feeding counselor with a deep interest in child nutrition and development. In addition, with her clinicals, she is actively involved in her academics and has international journal publications. I'm delighted to welcome her today to share her insights and expertise. Thank you. Welcome you, ma'am. Thank you. To start with, can you explain why breastfeeding is considered to be the best source of nutrition for the newborn, and what are the benefits for the mother and the baby, ma'am? Yes. Breastfeeding is considered as the best source of nutrition for newborn. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து ஆப்டிமல் நியூட்ரிஷன் எல்லாமே அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி இட் இஸ் யூனிக்லி டெய்லர்ட் இன் பிரெஸ்ட் மில்க். அந்த குழந்தைக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவை, ப்ரோட்டீன் தேவை, ஃபேட்ஸ் தேவை, அது அந்த பாப்பாவுக்கு பிரெஸ்ட் மூலிமா கிடைக்குது. குழந்தை பிறந்த உடனே முதல்ல வர பாலை வந்து நம்ம கொலஸ்ட்ரம்னு சொல்கிறோம். இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் லிக்விட் கோல்டு. அந்த கொலஸ்ட்ரமில் வந்து குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திக்கான எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் அதுலேருந்து நமக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு கொலஸ்ட்ரம் வந்து ரொம்ப மினிமலாக தான் வரும், 10 to 40 ml தான் மொத்தமான அவுட்புட்டாக இருக்கும். ஸோ அந்த பாலை வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுனால குழந்தையோட எல்லா விதமான நோய் எதிர்ப்பு சக்தியுமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட். கொலஸ்ட்ரம் ஃபீட் பண்ணுறது இட் இஸ் வெரி எசென்ஷியல் அண்ட் இம்பார்ட்டண்ட். அண்ட் பிரெஸ்ட் மில்கில் பார்த்திங்கன்னா 80% வெறும் தண்ணி மட்டும்தான். ஸோ அந்த 80% தண்ணி இருக்கிறதுனால தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்ருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தண்ணி வந்து அனாவசியமாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. இன்னொரு பெனிஃபிட் வந்து அதில் இருக்கிற இம்யூனோஜெனிக், இட் இஸ் இம்யூனலாஜிக்கலி சுப்பீரியர். கொலஸ்ட்ரம் கொடுக்கறதுனாலையும் பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறதுனாலையும் இம்யூனோஜெனிசிட்டி வந்து இட் இஸ் வெரி இம்ப்ரூவிங் இன் த நியூபார்ன். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் த இம்யூனிட்டி ஆஃப் த சைல்ட். அண்ட் breast milk வந்து easily digestible. So it is uniquely tailored for the baby. And benefits of the breast milk பார்த்தீங்கன்னா benefits for the baby, for the mother and for the family and society. So benefits for baby அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒன்று ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இட் இஸ் immunologically superior. So it is going to strengthen the baby's immunity and it is easily digestible. அதுக்கப்புறம் வளரும் போது பிற்காலத்தில் வரக்கூடிய adult onset disorders like diabetes, ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயோட தன்மையெல்லாம் தாய்ப்பால் மட்டுமே உட்கொள்கிற எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் மில்க் எடுத்துக்கிற நியூபார்ன் பேபிஸ்க்கு அந்த ரிஸ்கெல்லாம் குறைவுன்னு சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் சொல்லுது. அண்ட் இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்டுக்கான இம்பார்ட்டன்ட் காசஸில் வந்து நியூமோனியா அண்ட் டயரியா தான் மேஜர் காசஸ். ஸோ பிரெஸ்ட் மில்க் மட்டுமே எடுத்துக்கிற பாப்பாங்களுக்கு 50% இந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறையுது. தாய்ப்பாலில் இருக்க ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதை வந்து செஞ்சு கொடுக்குதுன்னு நமக்கு ஸ்டடி சொல்லுது. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஃபார் த பேபி. ஃபார் த மதர் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும்போது அம்மாக்களுக்கு வந்து எடை வந்து கொஞ்சம் கூடும். ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால ஒரு காமன் மித் இருக்குது, பால் கொடுத்தா அழகு போயிடும், பால் கொடுத்தா வந்து வெயிட் கூடும், அந்த மாதிரி காமன் மித்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது மதரோட வெயிட் வந்து இட் வில் டோன் டவுன். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் த வெயிட் ஆஃப் த மதர். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபார் தி மதர். அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் அவாய்டிங் போஸ்ட்மார்ட்டம் ப்ளீடிங். ஆக்சிடோசின் வரதுனால பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது அது இட் வில் கண்ட்ரோல் போஸ்ட்மார்ட்டம் ப்ளீடிங். அண்ட் தென் மதருக்கு வந்து நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறதுனால அந்த அம்மாவுக்கு பீரியட்ஸ் ரெஸ்யூம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஒரு பாஸில் இருக்கிறதுனால அவங்க அதுவே வந்து ஒரு கான்ட்ரசெப்டிவாக அடுத்த குழந்தைக்கான கேப்பை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் ஓவேரியன் கேன்சர் வர ரிஸ்க்கையும் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால குறைக்க முடியும்ட்டு சயின்டிஃபிக் ஸ்டடி சொல்லுது. இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஃபார் த மதர். ஸோ ஃபார் த சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்கனாமிக்கல் ஃபார் த ஃபேமிலி. பிரெஸ்ட் மில்க் வந்து ரெடிலி அவைலபிள். நீங்கள் வந்து எந்த ப்ரிப்ரேஷனும் பண்ண தேவையில்லை. இட் இஸ் ரெடிலி அவைலபிள் அட் த ரைட் டெம்பரேச்சர் ஃபார் த பேபி அண்ட் ஈகோ-ஃப்ரெண்ட்லி. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற பேபிஸ்க்கு ஐக்யூ லெவல்ஸ் ஆர் மோர் தேன் அதர் மில்க் ஃபெட் பேபிஸ்ன்னு ஸ்டடிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஃபார் பிரெஸ்ட் மில்கில் இருக்குது. Thank you, ma'am. It's clear. Can you explain about the physiology behind this production? The physiology behind breast milk is
starts from the antenatal period. It is not only baby பிறந்தப்புறம் தான் lactation start பண்ணுறதுன்னு கிடையாது. Lactation begins from the antenatal period. 3rd trimester mothers will be having milk secreting cells in the body. ஸோ பிரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் ஆல்வியோலைன் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இட் வில் பி லைக் அ கிரேப் மாதிரி நிறைய சாக்ஸு உள்ளே இருக்கும். அதுக்குள்ளே மில்க் செக்ரீட்டிங் செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ்லேருந்து டக்ட் மூலியமாக நம்மளோட நிப்பிள் ஏரியாவுக்கு மில்க் வந்து எஜெக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் டிசைன்ட். ஸோ அதில் 2 ஹார்மோன்ஸ் வந்து மேஜர் ரோல் பண்ணுது. ஒன்று வந்து ப்ரொலாக்டின், தி அதர் ஒன் இஸ் ஆக்சிடோசின். இந்த 2 ஹார்மோன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நியூரோ எண்டோக்ரைன் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இந்த 2 ஹார்மோனையும் ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் கம்ப்ளீட் ஃபிசியாலஜி ஆஃப் லாக்டேஷன். அதை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறதுனா அது பேபி வந்து சக் பண்ணது போது நிப்பிள் ஏரியா வந்து இட் இஸ் அ மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியா. அங்கே நிறைய நர்வ் சப்ளை இருக்கும் போது அந்த ஸ்டிமுலஸ் வந்து இட் வில் கோ டு த பிரெயின். ஸோ அந்த பிரெயின் போகும்போது நான் சொன்னாலே ஆல்வியோலை சாக்கில் மில்க் செக்ரீட்டிங் செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரொலாக்டின்ங்கிற ஹார்மோன் வந்து பிரெயின்லேருந்து சிக்னல் அனுப்பும். இட் வில் சிக்னல் டு த மில்க் செக்ரீட்டிங் செல்ஸ் டு ப்ரொடியூஸ் மில்க். ஸோ மில்க் ப்ரொடியூஸ் ஆனதுமே இட் வில் கம் அண்ட் கலெக்ட் இன் யோர் லாக்டிஃபரஸ் டக்ட். அங்கேருந்து பேபி சக் பண்ணும்போது sucking action வந்து it is causing myoepithelial contraction. Muscular action cause பண்ணும்போது again it is going to send one more signal to the brain. It is going to secrete oxytocin now. So oxytocin hormone release ஆகும்போது it will signal the body to eject the milk out. So prolactin என்ன பண்ணுதுன்னா milk produce பண்ண சொல்லுது, oxytocin milk eject பண்ண சொல்லுது. So it is also known as let down reflex. So இந்த 2 reflexes are helping in breastfeeding. ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் ப்ரொலாக்டின் ரிஃப்ளெக்ஸை அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின் வந்து யூஸ்வலி பீக் ஆகும். எல்லா ஹார்மோனுக்குமே ஒரு பீக் சர்ஜ் இருக்கும். ஸோ ப்ரொலாக்டினோட பீக் சர்ஜ் இஸ் யூஸ்வலி இந்த மிட் நைட், இந்த 1 to 3 AM ஆர் 3 to 5 AM. இந்த டைம்குள்ளே ஃபீடு கொடுக்கும்போது ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் வந்து எப்போவுமே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக அவங்க மதரை வந்து நம்ம நைட் ஃபீட் அட்வைஸ் பண்ணும்போது ப்ரொலாக்டின் ஹார்மோனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ப்ரொலாக்டின் ஹார்மோன் இருந்தால் மட்டுமே தான் மில்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சிடோசின் ஹார்மோனை நம்ம எப்படி வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னா மதர் வந்து ஷுட் பி ஹேவிங் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வரான்மெண்ட். ஃபேமிலி மூலியமாகவும் சப்போர்ட் இருக்கணும். அண்ட் மதருக்கு ஆங்ஸைட்டி, செல்ஃப் டவுட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து ரெடியூஸ் ஆகிடும், செக்ரேஷன் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ஷீ ஷுட் ஹேவ் அ ஹாப்பி என்வரான்மெண்ட் வைல் கண்டினியூங் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னி. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ அதில் பெயின் இதெல்லாமே ஆக்சிடோசின் ரிஃப்ளெக்ஸை கம்மியாகிடும். ஈவன் தோ ப்ரொலாக்டின் ஒர்க் ஆகி மில்க் ப்ரொடியூஸ் ஆனாலுமே ஆக்சிடோசின் கம்மியாச்சுன்னா மில்க் வில் நாட் பி எஜெக்டட் அவுட். ஸோ அப்போ மதர் வந்து கம்ப்ளீட் லாக்டேஷன் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ மேம் நெக்ஸ்ட் ஹவு லாங் ஒரு மதர் வந்து ஃபீட் பண்ணலாம் அண்ட் வாட் இஸ் WHO ரெக்கமெண்டேஷன் ஆஸ் ஆஃப் நவ்? எஸ் மேம், WHO ரெக்கமெண்டேஷன் ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங் பார்த்திங்கன்னா ஆப்டிமல் நியூட்ரிஷன், உகந்த ஊட்டச்சத்து உங்கள் குழந்தைக்கு கிடைக்கணும்னா 6 மாதத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது தாய்ப்பால் மட்டுமே, தாய்ப்பால் தவிர தண்ணி, இந்த நம்ம கொடுக்குற மற்றபடி தேன், சக்கரை தண்ணி, ஜீரா வாட்டர் அந்த மாதிரி மற்ற ப்ரீ லாக்டியல் ஃபீட்ஸ் எதுவுமே இல்லாமல் தாய்ப்பால் மட்டுமே முதல் 6 மாதத்துக்கு கொடுக்கணும். கண்டினியூ பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஸ்டார்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் பை 6 months. இணை உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா, இணை உணவை 6 மாதத்தில் முடிஞ்சதுக்கப்புறமா இணை உணவு ஸ்டார்ட் பண்ணணும். சாலிட் ஃபுட்ஸு குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பித்து கண்டினியூ பிரெஸ்ட் ஃபீடிங் பியாண்ட் ஆர் அப் டு 2 years. 2 வயசு வரைக்கும் தாய்மார்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறது தான் WHO ரெக்கமெண்டேஷன். பட் ஹவு லாங் கண்டினியூ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அப் டு தி மதர். உங்கள் பேபி எவ்வளோ நாள் வரைக்கும் 2 வயசுக்கு மேலேயும் பால் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, உங்களுக்கு ஃபீட் பண்ண வில்லிங் இருக்குன்னா யூ கேன் கண்டினியூ பிரெஸ்ட் ஃபீடிங் பியாண்ட் 2 years. WHO ரெக்கமெண்டேஷன் நீங்கள் அப் டு 2 years வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும் along with complementary feeding initiated after 6 months. So what food can mother take to increase the milk production? Yes, this is a common question we encounter on a daily basis. Galactogogues ன்னு சொல்லுவோம். Anything that is going to promote or increase the breast milk supply, we call it as galactogogues. Galactogogues பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று உணவு மூலியமாக ஃபுட் ஐட்டம்ஸில், இன்னொன்று மெடிசன் வந்து நம்ம தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும், ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். பட் ஃபுட்டுலேயே மில்க் சப்ளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபுட்ஸ் வந்து ரெமெடிஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக பழைய காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணுற ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ஓரளவுக்கு எல்லா மதருக்கும் எல்லாமே ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் சர்டன் திங்ஸ் வந்து வில் ஹெல்ப். பட் அதில் முக்கியமான கேலக்டோகாக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் சே வாட்டர், தண்ணி. ஹைட்ரேஷன் வந்து மில்க் சப்ளையை ரொம்ப பெட்டராக வச்சுக்கும். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் அளவு பால் கொடுக்குற அம்மாக்கள் வந்து கண்டிப்பாக உட்கொள்ளணும். உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் உட்காந்துட்டே இருக்கேன், பாப்பா பால் குடிச்சிக்கிட்டே இருக்குது, எனக்கு தண்ணி கூட கொடுக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிற அம்மாக்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் யூ ஹாவ் டு மேக் ஷுர் ஒரு ஃபீடிங் செஷன் நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்துலேயே ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. பால் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி நிறையா குடிங்க. 1 கப் வாட்டர் 2 கப் வாட்டர் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். அது ஒரு ஹேபிட்டாக அம்மாக்கள் வச்சுக்கிறது இட் வில் ஹெல்ப் இன்
கீப்பிங் அப் த breast milk supply throughout the breastfeeding journey. ஸோ முக்கியமான கேலக்டோகாக்ஸில் தண்ணி ஒன்று. அது இல்லாமல் ஹோம் ரெமெடிஸ் வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கார்லிக்கு வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுது சில மதர்ஸ்க்கு. எவ்வளோ கார்லிக் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 8 cloves of garlic per day. அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வறுத்துட்டு அரைச்சி பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி 10-15 garlic clovesலாம் போட்டு சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் அது ரிசர்ச் ஸ்டடீஸ்லாம் ஆயுர்வேதா சித்தா ரிசர்ச்சஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் கார்லிக்கோட ஸ்மெல் வந்து பிரெஸ்ட் மில்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகப்படியான எக்ஸஸ் கார்லிக் மில்க் வந்து ஹெல்ப் பண்ணாது. பட் 5 to 6 யூ கேன் டேக் பர் டே. அதுக்கப்புறம் வெந்தயம் தண்ணி, நைட்டு ஊற வச்ச வெந்தயம் தண்ணி, தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் அ கேலக்டோகாக் இன் த ஃபுட் தட் வி டேக். நம்ம வீட்டில் இருக்க அஞ்சரை பெட்டிலேயே உதவுறதுல வெந்தயம் அண்ட் ஜீரா இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் காமன் கேலக்டோகாக்ஸ், மெடிசன் இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணுறது. ஒருவேளை இதெல்லாம் வந்து வேலை செய்யலை, நம்ம அந்த மதருக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அது மருத்துவர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் மெடிசனல் கேலக்டோகாக்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஃபீடிங் பொசிஷன் should a mother have a baby, ma'am? And அதனால அந்த பொசிஷன் மாறுறதுனால ஏதாவது இந்த மில்க் இன்டேக் வந்து பாதிக்குமா? கண்டிப்பாக இருக்குது மேம். பொசிஷன் வந்து 2 பேருக்குமே நம்ம பார்க்கணும், மதரோட பொசிஷன் அண்ட் பேபியோட பொசிஷன். மதர் எந்த பொசிஷனில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து she should be comfortable either on a chair or a bed where she keeps her back straight. மதர் வந்து எப்போவும் சாஞ்சி நல்ல பேக் சப்போர்ட் பண்ணி உட்காரணும். ஏன்னா குனிஞ்சி உட்காந்து நிறைய பேர் நம்ம பார்ப்போம், ஃப்ரண்ட்டில் வந்து பெண்ட் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணும்போது ரொம்ப நேரம் ஃபீடிங் செஷன் வந்து பார்த்திங்கன்னா 20 to 30 minutes ஒரு ஃபீடிங் செஷன் போகும். ஸோ அவங்களால ரொம்ப நேரம் அந்த மாதிரி ஃபீட் பண்ண முடியாது. ஸோ அப்ரப்டாக ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும் பெயினால். அதனால் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மாக்கள் வந்து எப்போவுமே பேக் சப்போர்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். அண்ட் என்ன பொசிஷனில் கொடுக்கலாம், வேறு என்ன பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சைட் லைங் பொசிஷன் ஆல்சோ now WHO ரெக்கமெண்ட்ஸ். உட்காந்துட்டு பால் கொடுக்க முடியல, படுத்துக்கிட்டு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். சிசேரியன் மதர்ஸ்க்கு இட் வில் ஹெல்ப். ஸோ இதெல்லாம் வேரியஸ் பொசிஷன் மதர் கேன் ஃபாலோ. பேபி எந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய வேரியஸ் பொசிஷன் இருக்குது. காமன் பொசிஷன் வந்து கிரேடில் பொசிஷன் சொல்லுவோம். கிரேடிலுங்கிறது தொட்டில் பொசிஷன் மாதிரி, நம்ம குழந்தைய தொட்டிலில் போடுற மாதிரி நம்ம குழந்தைய பிடிக்கிறது தான் கிரேடில் பொசிஷன். அதில் வந்து குழந்தையோட தலை நிமித்தின மாதிரி இருக்கணும். குழந்தையோட தலை, கழுத்து, தோள்பட்டை எலும்பு, வெளா எலும்பு, இடுப்பெலும்பு எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் சப்போர்ட் ஆகிருக்கணும். அண்ட் குழந்தை வந்து அம்மாவை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். மூக்கு வந்து அம்மாவோட மார்பகத்தை பார்த்த மாதிரி திரும்பி இருக்கணும். குழந்தையோட வயிறு அம்மாவோட வயிறில் படுற மாதிரி நல்லா அணைச்சி பிடிச்சி பால் கொடுக்கணும். ஸோ இதுதான் பேபி ஹோல்டிங் பொசிஷன். காமன் பொசிஷன் இஸ் கிரேடல் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் பண்ணும்போது அட்டாச்மெண்ட் வில் பி ப்ராப்பர். நம்ம வந்து ஒரு குட் அட்டாச்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஒருவேளை குட் அட்டாச்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா குழந்தை வந்து மார்பகத்தை முழுசாக வந்து சக் பண்ணாது, வெறும் நிப்பிள் மட்டும் சக் பண்ணுற மாதிரி இருக்கும். நிப்பிள் சக்கிங் வந்து அகெயின் இட் வில் பி ப்ராப்ளமேட்டிக் ஃபார் த பேபி. கம்ப்ளீட்டாக ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த காமன் மிஸ்டேக்ஸ் தட் மதர் மேக் டியூரிங் ஃபீடிங்? எஸ், நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஃபீடிங் செஷன் அப்போ ப்ராப்பராக உட்காராததே ஒரு காமன் மிஸ்டேக் தான். நிறையா மதர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே வில் பெண்ட் ஃபார்வர்ட். பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து எப்போவுமே குழந்தை தான் அம்மா மார்க்கு வரணுமே தவிர பிரெஸ்ட் ஷுட் நாட் கோ டு த பேபி. ஸோ அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும் போதே ப்ராப்பர் அட்டாச்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஒன்று. இன்னொரு காமன் மிஸ்டேக் வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆர் இன்ஃப்ரீக்வெண்ட் ஷெடியூல். ஃப்ரீக்வெண்ட்டாக அலாம் வச்சு ஃபீட் பண்ணுற மதர்ஸும் இருக்காங்க, இன்ஃப்ரீக்வெண்ட் ஷெடியூல் போட்டு ஃபீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. குழந்தை வந்து நல்லா அசந்து தூங்குச்சு, நான் அதனால் 4 மணி நேரம் நான் பால் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதும் ஒரு மிஸ்டேக் தான். நான் டைமுக்கு செட் பண்ணி நான் வந்து ஃபீட் பண்ணுறேன்னு சொல்கிறதுமே மிஸ்டேக் தான். ஸோ ஃபீடிங் அப்போ எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் ஃபீடிங். உங்கள் குழந்தை எப்போ டிமாண்ட் பண்ணுதோ அப்போ நீங்கள் ஃபீட் பண்ணணும். நீங்கள் வந்து ஷெடியூல் போடணுன்ற அவசியம் இல்லை. இது ஒரு காமன் மிஸ்டேக். அண்ட் எப்படி வந்து டிமாண்ட் ஃபீடிங் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை அழும் போது நான் பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை அழறதுங்கிறது வந்து நம்மளோட ஃபீடிங் க்யூஸு லாஸ்ட் லேட் சைன். ஸோ ஃபீடிங் க்யூஸுங்கிறது வந்து நம்ம குழந்தைக்கு தூங்குற குழந்தை பசித்தன்மை எப்போ வந்து காமிக்குதுங்கிற அறிகுறிகளை தான் நம்ம ஃபீடிங் க்யூஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது 3 வகையான ஃபீடிங் க்யூஸ் இருக்குது, ஏர்லி, மிட் அண்ட் லேட்டுன்னு. அதில் லேட் ஃபீடிங் க்யூவில் தான் க்ரைங் இருக்குது. ஸோ ஏர்லி க்யூஸ்லேயே குழந்தை தூங்குற குழந்தை வந்து கை காலை அசைக்க ஆரம்பிக்கும், கையை வந்து வாய்க்கிட்ட கொண்டு போக பார்க்கும், கையை விரிச்சு மூடி திறப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஃபீடிங் க்யூஸ் தான். நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே குழந்தைய எடுத்து நீங்கள் பால் கொடுக்கும்போது உங்களால் நல்லா ஃபீட் பண்ண முடியும். ஒரு மேலே அழற குழந்தைய நீங்கள் அழுதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்னொரு காமன் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் சீக்கிங் ஃபார் ஹெல்ப். ஸோ சோர் நிப்பிள் அண்ட் கிராக்ட் நிப்பிள் இது வந்து காமனாக நம்ம பார்க்குறோம் போஸ்ட்நேட்டல் வார்டில். இது வந்து பழைய காலத்துலேருந்தே பால் கொடுத்தா வலிக்கிறது வந்து சாதாரணம்,
அது வந்து காமன் அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஆர் மித்து அது வந்து இருக்குது. பிரெஸ்ட் ஃபீடிங் ஷுட் நாட் பி பெயின்ஃபுல். ஒரு தாய்ப்பால் வந்து கொடுக்கும்போது அம்மாவுக்கு வந்து எந்த விதமான வலியும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த குழந்தை வந்து ப்ராப்பரான ஒரு குட் அட்டாச்மெண்ட்டோட ஃபீடிங் எடுத்துக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஒருவேளை உங்களுக்கு பெயினோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்குன்னா நீங்கள் வந்து அம்மாக்கள் வந்து ஹெல்ப் கேட்கணும். ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். இது வந்து மோஸ்ட் ஆஃபன் கிராக்டு நிப்பிள் சோர் நிப்பிள் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, பால் கொடுத்தா வலிக்க தான் செய்யும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அது ஒரு காமன் breast feeding problem in mothers. So what are the signs a baby shows like aspirating during milk, ma'am? How to find it? எஸ், ஆஸ்பிரேஷன் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபிசியாலஜிலே ஆக்சிடோசின் ரிஃப்ளெக்ஸ், லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் சில அம்மாக்களுக்கு வந்து அதிகபட்சமாக இருக்கும். ஸோ அப்போ மில்க் வந்து ஓவர் போர் ஆக மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் டைரக்ட் ஃபீட் பண்ணும்போது லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும், மில்க் வந்து கஷ் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் பேபி வந்து சக் பண்ணும்போது ரொம்ப விகரஸாக சக் பண்ணிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் ஆஸ்பிரேட் ஆகலாம். இது ஒரு ரீசன் ஃபார் ஆஸ்பிரேஷன். அண்ட் ஒன் மோர் ரீசன் இஸ் லைங் டவுன் பொசிஷன். லைங் டவுன் பொசிஷன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க மதர் அப்படின்னா தலை வந்து எப்போவுமே உடம்பை விட மேல் நோக்கி வச்சு தான் பால் கொடுக்கணும். ஒருவேளை அப்படி கொடுக்கல, ஒரே ஃப்ளாட் லைன்லேயே வச்சு ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா பேபி கேன் ஹேவ் ஆஸ்பிரேஷன். இன்னொரு விஷயம், விகரஸாக சக் பண்ணும்போது பேபிக்கு வந்து பொறுக்கேறலாம். ரொம்ப ப்ராப்பர் அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஃபீட் பண்ணும்போது பேபிஸ் வில் டென் டு சக் ஏர். ஸோ அந்த ஏர் சக் பண்ணும்போது ரொம்ப விகரஸாக பண்ணி சோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து சைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேபி வில் சம்டைம்ஸ் ரிகர்ஜிடேட்னா குடிச்ச பாலை வெளியில் வந்து கக்கிறது, பால் கக்கிறது கேன் பி a சைன் ஆஃப் ஆஸ்பிரேஷன். சம்டைம்ஸ் வந்து த்ரோட் கிளியர் பண்ணுற மாதிரி காஃப் பண்ணவும் செய்வாங்க, சோக்கிங் மாதிரி சைன்ஸும் காமிப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஆஸ்பிரேஷனோட சைன்ஸு. பால் வந்து சம்டைம்ஸ் மூக்கு வழியாக வெளியிலையும் வரலாம், ரிகர்ஜிடேட் ஆகி வெளியே வரலாம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது இதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, படுத்துக்கிட்டு பால் கொடுக்குறீங்கன்னா குழந்தைய வந்து தலை வந்து மேல் நிமித்தி கொடுங்க. குழந்தைக்கு பால் கொடுத்ததுக்கப்புறம் எப்போவும் கொஞ்சம் நேரம் அப்ரைட் பொசிஷனில் வச்சு குழந்தை பர்ப் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு டூ இட். பர்ப் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் நீங்கள் குழந்தைய ஒரு 10 to 15 minutes குழந்தைய அப்ரைட்டாக உங்கள் ஷோல்டரில் போட்டு உங்களோட கையோட கப் பண்ணிக்கிட்டு பேபியோட ரெண்டு எலும்புக்கு நடுவில், முதுகெலும்புக்கு நடுவில் நீங்கள் ஃபைனாக ஜென்டலாக டேப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அது வந்து அந்த சக் பண்ணும் போது இருந்த ஏரை வந்து ரிலீஸ் பண்ணும். ஒன்று இட் ஹேஸ் டு கம் ஆஸ் அ பர்ப், இல்லைனா ஃப்ளாட்டஸாக வரணும். ஸோ இது ரெண்டுத்தில் எது வந்தாலுமே ஓகே தான். இல்லை இது பண்ணியும் எங்கள் குழந்தை பர்ப் பண்ணல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அந்த பொசிஷன்லேயே கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் ஆஃப் ஆஸ்பிரேஷன் வில் ரெடியூஸ். எவ்ரி ஃபீடிங் செஷனுக்கு அப்புறம் மதர் ஷுட் பர்ப். அதுக்கப்புறம் இந்த பொசிஷனுமே வந்து எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா யூ கேன் கீப் த பேபி இன் த ப்ரோன் பொசிஷன். நீங்கள் உங்கள் கையிலேயே குழந்தைய கவுத்து படுக்க வச்சு கொஞ்ச நேரம் அதே மாதிரி பேக்கில் வந்து ஜென்டில் டேப் பண்ணிங்கன்னா அதுவும் இட் வில் ஹெல்ப். ஸோ இது எல்லாமே பால் குடிச்ச உடனே குழந்தைக்கு புறக்கேறாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். Is it okay if the baby doesn't burp? எஸ், ஆல்மோஸ்ட் எல்லா பேபிஸுமே வந்து ஒரு ஃபீடிங் செஷனுக்கும் பர்ப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் நான் சொன்ன மாதிரி, ஒன்று அந்த உள்ளே போன காற்று ஒன்று பர்ப்பாக வரணும், இல்லை ஃப்ளாட்டஸாக வரணும். நீங்கள் பேபி வந்து அப்ரைட் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணி நீங்கள் பர்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் பர்ப் வரலனாலும் இட் இஸ் ஓகே. இட் நாட் நெசசரி ஆல் த டைம் பேபி வில் பர்ப். சம்டைம்ஸ் பண்ணாமலும் இருப்பாங்க. பட் அந்த 10 to 15 minutes அப்ரைட் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், லைக் எப்படி வந்து அந்த பேபிக்கு வந்து எனாஃப் மில்க் கிடச்சிது அப்படின்னு ஹவு த மதர் வில் நோ, கெட் டு நோ? இது வந்து நம்ம டெய்லி பேஸிஸில் நம்ம வீட்லேயே நம்ம பார்க்குற ஒரு ப்ராப்ளம். பால் பத்தலை, வீட்டில் இருக்க பெரியவங்க சொன்னாங்க பால் பத்தலை, மார்பு வந்து சின்னதாக இருக்குது உனக்கு, உன்னால் பால் கொடுக்க முடியாது, உனக்கு வந்து பிரெஸ்ட் வந்து சேக்டாக இருக்குது அதனால் பால் கொடுக்க முடியாது, பால் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக அம்மாக்கள்கிட்ட கேட்குறோம். ஸோ எப்படி வந்து குழந்தைக்கு பால் பத்துதா இல்லையா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் த சைஸ் ஆஃப் த பிரெஸ்ட். முதல்ல அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சின்ன மார்போ பெரிய மார்போ அம்மா வந்து தாராளமாக பால் கொடுக்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து வீட்டில் வேறு யாராவது பார்த்து சொல்லும் போது தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து ரிலையபிள் சைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது ரெண்டே விஷயம் தான். ஒன்று வெயிட் கெயின். குழந்தை வந்து பிறந்த வெயிட்லேருந்து 10 நாளுக்கு வெயிட் குறையும். 14ஆம் நாளுக்கு குழந்தை வந்து பிறந்த எடையை அச்சீவ் பண்ணுதான்னு பார்க்கணும். அது மாதிரி அச்சீவ் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் அந்த 14 நாளில் நல்லா குழந்தைக்கு பால் கொடுத்து உங்கள் பால் மூலியமாக தான் அந்த குழந்தை அந்த வெயிட் ஏறி இருக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்த வேக்சின் போட வரும்போது குழந்தையோட வெயிட் கெயினை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணணும் சீரியலாக. இங்கே நம்ம க்ரோத் சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அடிக்குவேட் வெயிட் கெயின் இருக்குனாலே உங்களோட பிரெஸ்ட் மில்கே குழந்தைக்கு போதுமானது, நீங்கள் வேறு எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ரிலையபிள் சைன். இன்னொரு ரிலையபிள் சைன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பார்க்கக்கூடியது வந்து யூரின் அவுட்புட். ஒரு நாளைக்கு 6 to 8 வாட்டி குழந்தை யூரின் போது, நான் டைப்பர் கிளாத் சேஞ்ச் பண்ணுறேன், அதெல்லாம் சொல்லும் போதே இட் இஸ் அ ரிலையபிள் சைன் ஃபார் குட் மில்க் adequate milk supply. Thank you, ma'am. Let's get back after a short commercial break. Okay.
Welcome. Welcome back to Valvam Nalamudan Series 3 Part 2. Now we have a question from our advanced lab patient, ma'am. Okay, So we'll have a look of it. Sure. வணக்கம், என்னுடைய பேர் வந்து கலா. எங்கள் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை வந்து சரியாக பால் குடிக்க மாட்டா. அதுக்கு என்ன பண்ணலாமா? அப்புறம் வந்து அவங்க வந்து வெயிட்டே ஏற மாட்டுறாங்க, நார்மல் வெயிட்டுக்கே வர மாட்டுறாங்க, அப்படியே ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் சொல்யூஷன் கொடுங்க. ஸோ முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறதுக்கு. நீங்கள் கேட்டதில் விஷயம் வந்து குழந்தை ஒழுங்காக பால் குடிக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. என்ன இஷ்யூ இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணுமா? அது வந்து குழந்தைகிட்ட வந்து லேஷ் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அம்மா மார்பில் வந்து சம்டைம்ஸ் ஃப்ளாட் நிப்பிளாக இருக்குது, இன்வெர்டட் நிப்பிளாக இருக்குது. அப்போ குழந்தையால் சரியாக மார்பை பிடிச்சி பால் குடிக்க முடியாமல் இருக்கிறதுனால ஃபீடிங் ப்ராப்ளம் இருக்கா நம்ம பார்க்கணும். ஃபீடிங் டெக்னிக் ஃபால்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் குழந்தை எடை வந்து ஏறலைன்னு சொன்னீங்க. உங்கள் குழந்தை வந்து எத்தனை நாள் குழந்தைன்னு எனக்கு சரியாக தெரியல. ஒருவேளை 2 வாரத்துக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தால் 10 நாளைக்கு குழந்தை எடை குறைய தான் செய்யும். 14ஆம் நாளில் குழந்தையோட பிறந்த எடை வந்திருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்கள் கவனிக்கணும். அப்படியும் குழந்தை எடை குறைவாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தையோட பீடியாட்ரிஷனை அணுகிறது நல்லது. அண்ட் ஃபீடிங் டெக்னிக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நீங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். தேங்க்யூ. Thank you, ma'am. It was a very wonderful session with you. நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எல்லாமே, and you spared your time for us for the interview. Thank you, ma'am. Thank you for much. having me today. Thank you. Thank you for watching Valvam Nalamudan patiently. We have other upcoming sessions with other specialty doctors. Let's get back there. Thank you.